வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள 97 கோடி ரூபாய் செலவிலான புதிய கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க நவீன வசதிகள், மேம்பட்ட சேவைகள், புதிய நம்பிக்கையின் அடையாளமாக தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் புதிய நிர்வாக கட்டிடம் சென்னை அண்ணா நகர் பகுதியில் ரூபாய் 97 கோடி மதிப்பீட்டில் 56,000 சதுர அடி பரப்பளவில் 10 தளங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ளது. இக்கட்டிடத்தில் 2 நீதிமன்ற அரங்குகள், தலைவருக்கான அறை, உறுப்பினர்களுக்கான அறைகள், பணியாளர்களுக்கான பணியிடங்கள், கலந்தாய்வு மற்றும் கூட்ட அரங்கு, மக்களுக்கான தகவல் மையம், காத்திருப்பு அறை, ஆவண காப்பக அறை உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்த இதனைத் தொடர்ந்து கட்டிடத்தின் செயல்திறனை உயர்த்தும் நவீன அடிப்படை வசதிகளான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், வணக்கம். இந்த திறப்பு விழா தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. எழும்பூர் தாளமுத்து நடராஜர் ஆலைகளில தான் இந்த கட்டிடம் ஏற்கனவே செயல்பட்டு வந்தது. அந்த கட்டிடத்தின் நீண்ட கால கட்டிடம் என்ற அடிப்படையில தற்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்துக்கான மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கான புதிய கட்டிடம் என்பது சென்னை அண்ணா நகர்ல 97 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கிறது. புதிய அலுவலகத்தை, அதுக்கான கட்டிடத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இதன் காரணமாக அந்த 10 மாடி கொண்ட அந்த கட்டிடத்துல வீட்டு மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் என்பதெல்லாம் செயல்படும். இதன் மூலமாக அந்த புதிய கட்டிடத்துல மக்கள் அணுகி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் கட்டிடம் மற்றும் மனை விற்பனை தொடர்பான தங்களுடைய கோரிக்கைகள், புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். இதற்கான புதிய கட்டிடம் என்பது தற்போது தமிழக முதலமைச்சரால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்.